வணக்கம்பா. சரி லாஸ்ட் பார்ட்ட பத்தி சொல்லணும்னா, நான் நேத்து வந்துட்டு 40 மினிட்ஸ் டபுள் ஷாட் குடுக்கணும்னு நெனச்சு தான் ஆரம்பிச்சது. பட் என்னால குடுக்க முடியல. அது என்னமோ எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு மேல என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் ரொம்ப நேரமா ஒரு மாதிரியாவே இருந்தேன். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள சும்மா படுத்து கிடந்தேன். ரொம்ப நேரம் ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப நேரம் ஒரு மாரியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளிலலாம் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நார்மல் ஆனேன். நார்மலாவே ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாரி ஹெவியா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி இது படிச்ச ஸ்டோரி தான். முன்னாடியே நான் படிச்சிருக்கேன். ஆனா படிச்சப்போ எனக்கு இவ்ளோ இம்பாக்ட் குடுக்கல. என்னமோ தெரியல நான் அத பேசினதுனாலயா, இல்ல நான் அழுது அழுது பேசினதுனாலயான்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த இம்பாக்ட் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. என்னால முடியல ரொம்ப நேரமாவே. அதனால தான் நான் ஃபுல்லா போட முடியல. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்துட்டு நான் அந்த 40 மினிட்ஸ் குடுக்க வேண்டியத இன்னைக்கு நான் குடுத்துட்டேன். ஓகே ஃபைன். அ நாளைக்கு நாளைக்கு வீடியோ வராது. நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஸோ நான் வெளியில போறேன். நாளைக்கு வீடியோ வராது. நாளான்னைக்கு வரும். ஸோ இன்னைக்கு வந்து 40 மினிட்ஸ் வீடியோ வரும். நாளைக்கு என்னன்னா நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? ஆனா 60, 40 தான். வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகே ஃபைன். டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருந்தேன்னா, டேயாங் நெறைய நடந்தது லாஸ்ட் பார்ட்ல. டேயாங்கோட அம்மா இறந்தது, அவங்க அப்பா அவங்கள வீட்ட விட்டு அனுப்புனது, டேயாங்கோட அப்பா தான் அம்மா இறந்ததுக்கு காரணம். ஐ மீன் டேயாங்குக்குள்ள அனுப்பிச்சது, அவங்க அம்மாவ கொன்னது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். சரி வாங்க அப்படியே பாட்ட கன்டின்யூ பண்ணிக்கலாம். இனிமேல் நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் இன்னும் நெறைய வரும். ஓகே, பி ரெடி ஃபார் தட். இன்னுமே வந்துட்டு எப்படி சொல்றோம் எமோஷ்னலி அஃபெக்ட் பண்ற மாதிரி நெறைய சீன்ஸ் வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரும் வரும். ஸோ பி ரெடி ஃபார் தட். ஆனா எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி முடியும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஒரு இது கிடைக்கும். ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்ப எல்லாரும் வந்து போகமோட வீட்ல லிவிங் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப போகம் சொல்றாங்க, "நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடு வந்து என்னோட சொந்த அத்தை வீடு தான். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க இந்த ஊர்லயும் இல்ல. அவங்க வரமாட்டாங்க. அதனால நீங்க வந்து இங்கேயே தங்கிக்கலாம். எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கலாம். பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி போகம் சொல்ல, உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அந்த வீடு ரொம்ப பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில கொஞ்சம் சின்ன வீடுன்னும் சொல்ல முடியாது. அவங்க எல்லாரும் தங்குறதுக்கு போதுமான அளவு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடு தான் அது. ஸோ அந்த எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து போகம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜெனியை வந்து ஃபஸ்ட்டு தூங்க வச்சிடுறாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சிடுறாங்க. அப்புறம் இவங்க வந்து அப்போ தான் வந்து சரி நானும் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுக்க போகிறாரு. இப்போ நம்ம டயாங்கும் போகம் 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. ஸோ போகம் வந்து டயாங்க பார்த்து, "உனக்கு தூக்கம் வரலையா?" அப்படின்னு கேட்க, உடனே டயாங் வந்துட்டு யோசிக்கவே இல்ல. "இல்ல எனக்கு தூக்கம் வரல" அப்படின்ற மாரி தலைய மட்டும் ஆட்டுறாங்க. பேசவே இல்ல. தலைய மட்டும் ஆட்டுறாங்க. உடனே போகம் வந்துட்டு டேயாங்க பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இரு நான் வந்துர்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு எங்கேயோ போறாங்க. டேயாங் வந்துட்டு சரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி நினச்சிட்டு, போகமோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஒரு கார்டன் ஒண்ணு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த காய்கறி பிஸ்னஸ் தானே பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு தேவையான காய்கறி விளைய வைக்கிறதுக்கு குட்டி கார்டன் இருக்கும் இல்லையா? ஸோ அது இருக்கு. ஸோ அங்க வந்து போயிடுறாங்க. வெளில போயிடுறாங்க. போயிட்டு அங்க ஒரு பெஞ்ச்ல உட்காந்து போகம்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா போகம் வராங்க. வந்து கையில வந்து ஒரு பொக்கே எடுத்துட்டு வராங்க. உடனே டேயாங் வந்துட்டு அந்த பொக்கேய வந்து பார்க்குறாங்க. சரி பூவால ஆன பொக்கேவா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதான் கிடையாது. ஸ்ட்ராபெர்ரியால செஞ்ச ஒரு பொக்கே. ஞாபகம் இருக்கா? போன முந்தின எபிசோட்ல போகம் வந்து டேயாங்காக வச்சிருந்தாங்க இல்லையா? அதேதான். ஸோ அந்த பொக்கே தான். நல்ல வேளை அவரு தூக்கி போடல. பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்காரு. ஸோ அந்த பொக்கே எடுத்து வந்து டேயாங் கிட்ட குடுத்துட்டு, "இந்தா உனக்கு ஸ்ட்ராபெர்ரினா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட பிடிக்கும்னு நீ சொல்லியிருக்கல்ல, இந்தா புடி" அப்படின்ற மாரி குடுக்க, அந்த ஸ்ட்ராபெர்ரிய பார்த்தோன்னே டேயாங் மூஞ்சில அப்படியே அறியாம தன்னால சிரிப்பு வந்துடுது. அதே நேரத்தில் போகம்னு நினைச்சா இன்னும் சிரிப்பு வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனக்காக இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் ஒரு மனுஷன் இருக்காரு. தன்னை கம்ஃபர்ட் பண்றதுக்கு, தன்னை பார்க்கறதுக்கு, தன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறத நினச்சா யாருக்கு தான் சந்தோஷமா இருக்காது இல்லையா? ஸோ அவருக்கு அது நினச்சாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஸோ 2 பேருமே ஒரு பெஞ்சில உட்காந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இப்போ நைட்டு கரெக்டாக ஒரு 11 மணி ஆகுது. ஸோ வந்துட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் 2 பேரும் வந்து பெஞ்சில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து டேங் கேட்குறாங்க, நீ ஏன் அதை செஞ்ச அப்படின்ற மாதிரி கேட்க, நீ போகும் வந்துட்டு அப்படி ஒரு குட்டியான ஸ்மைல் கொடுத்துட்டு, ஆமாம் நான் தான் செஞ்சேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் டேங் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஸ்ட்ராபெரிஸை ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. போகமுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ குஷியாக இருக்குது. ஒரு 5 வயசு குழந்தை வந்து சந்தோஷத்தில் குதிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் இப்போ இருக்க சூழ்நிலையில் அது சாத்தியம் இல்லைல்ல. அதனால் வந்து எதுவுமே பேசலை. அவர் அமைதியாக ஒரு குட்டி ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு உட்காந்துறாரு. ஸோ உடனே அப்படியே டேங் வந்து போகம் பார்க்க தங்கி டேங் கிட்ட போகம், உனக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லு டேங் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் வந்து கம்பல் பண்ண விரும்பலை. பேசணும்னு நினச்சா பேசட்டும். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது நம்மக்கிட்ட வந்து கேட்டுற மாட்டாங்களான்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால கேட்குறாரு, உனக்கு எதாவது சொல்லணும்னு சொன்னால் கூட நினச்சா கூட என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, டேங் வந்துட்டு அது அது எனக்கு தெரியல, எனக்கு எதை பற்றி சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி நாளில் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. சத்தியமாக நான் எதுக்குமே தயாராக இல்லை. நான் நினைக்காத நிறைய விஷயம் நடந்துருச்சு. ஆனால் நான் இப்போ யோசிக்கிறது ஒன்று தான், ஒரே ஒருத்தங்களை பற்றி தான். என் தங்கச்சி ஜெனி. அவளை நான் எங்கள் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவளை நான் கண்டிப்பாக படிக்க வைப்பேன்னு. அவளை நான் படிக்க வைக்கணும். ஆனால் அவள் ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருந்தா. இப்போ நான் எப்படி அவளை நான் ஆஸ்திரேலியா அனுப்ப போகிறேன்? இங்கே கொரியாலே படிக்க வைக்கலாம், ஆனால் அது அவளுக்கு ஒன்றும் சேஃப் கிடையாது. எங்கள் அப்பா எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். அது அவளுக்கு நல்லது இல்லை. அவள் ஆஸ்திரேலியா போகிறது தான் நல்லது. நான் எப்படி இப்போ அவளை ஆஸ்திரேலியா அனுப்ப போகிறேன்னு நினச்சா எனக்கு தெரியல போகம், எப்படி அனுப்ப போகிறேன்னு அப்படின்ற மாதிரி டேங் ரொம்ப ஃபீல் பண்ணி பேச, போகம் வந்து பதில் எதுவும் சொல்லலை, கேட்டுக்க மட்டும் செய்கிறாரு. சில நேரங்களில் நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம்லாம் இருக்காது. நம்ம கேட்குறதுக்கு ஒரு காது இருக்குடா போதுண்டா அப்படின்றது இருந்தாலே போதும் இல்லையா? ஸோ ஒரு பக்கத்தில் உட்காந்து டேங் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குறாரு. அவருக்கு என்ன சொல்லி கம்ஃபர்டபுளான வார்த்தை சொல்கிறதுன்னு கூட தெரியல. பட் கேட்குறாரு அமைதியாக உட்காந்து. ஆக்சுவலாக அது போதும். நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கும்போது கேட்குறதுக்கு ஒருத்தர் இருந்தால் இல்லை, சத்தியமாக போகம் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் இருந்தால் சீரியஸ்லி பிளஸ்டில். நமக்கு இப்படிலாம் இல்லை. சரி ரைட்டு விடுங்க, பேக் டு த ஸ்டோரி. இப்போ தான் போகம் வந்து டேங் கையில் இருக்க அந்த கட்டை பார்க்குறாங்க. டேங் கையில் ஏதோ கட்டு போட்டிருக்கு. ஒன்று டேங் கிட்ட போகம் வந்துட்டு, என்னது இது, என் கையில் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே டேங் வந்துட்டு, இதுவா, இது நான் கேப்டனுக்காக கிஃப்ட் செஞ்சேன்னா அப்போ கையில் அடிபட்டுருச்சு, அம்மா அந்த கட்டு கட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இதுக்கு வந்து போகம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. டக்குன்னு டேங் வந்து அவங்க பேக்கெட்லேருந்து அந்த ஹேண்ட்மேட் கர்ச்சீஃப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜங்குக்காக பண்ணது. ஸோ அதை எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து போகம் பார்த்துட்டு சத்தியமாக மனுஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. போகம்க்கு என்ன தோணுதுன்னா, டேங் மாதிரி ஒருத்தர் வந்து கிடைச்சதுக்கு ஜங்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். இவ்வளோ லவ் பண்ணுற மாதிரியான ஒரு பையன் கிடைச்சதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று யோசிக்கிறாரு, டேங் வந்து இந்த மாதிரியான ஒரு லவ் வந்து தனக்கு கிடச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதாவது டேங் வந்து ஜங்குக்கு மேலே வச்சுருக்க லவ் தனக்கு கிடச்சிருந்தா எப்படி லவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே ரியாலிட்டி வந்து ஹிட் ஆகுது, புரியுது. அதாவது என்னென்னா வந்துட்டு எப்போவுமே வந்து டேங் வந்து அவரை லவ் பண்ண போகிறது கிடையாது. எப்போவுமே டேங்கோட லிப்ஸ் அவரோடது கிடையாது, அவரை எடுத்துக்க முடியாது. எப்போயுமே டேங் வந்துட்டு ஐ லவ் யூன்ற ஒரு வார்த்தை சொல்ல போகிறது கிடையாது. சுருக்கமாக சொல்லணுன்னா அவர் எப்போயுமே ஜங்குக்காக முடியாதுன்றது வந்து புரியுது. எனக்கு இது கொடுக்குறியா, நான் பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே டேங் வந்துட்டு கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட. ஸோ போகம் வந்து வாங்கி பார்க்குறாங்க. அது அழகாக இருக்குது. உடனே டேங் பார்த்து க்யூட்டாக இருக்குது டேங் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் டேங் செஞ்சால் அது க்யூட்டாக இல்லாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேங்க் வந்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகிடுது, அப்படி சிரிக்கிறாங்க. உடனே போகம் வந்துட்டு சடனாக டேங்கோட கையை அப்படி அந்த இன்ஜூரான கை இருக்கு இல்லையா, அந்த கை அப்படியே பிடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பிடிக்கிறாங்க. கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கூட அவங்களுக்கு வலிச்சிரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜென்டலாக பிடிச்சி அவங்க கை மேலே வச்சுக்கிறாங்க. டேங் பார்க்குறாங்க. உடனே போகும் டேங்கை பார்த்து, இங்கே பாரு, நீ அவருக்காக இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் உனக்காக எப்போவுமே இருக்கேன் சரியா? இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, நான் உனக்காக எப்போவுமே இருப்பேன்.
அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னி டேங்க் வந்து இது போதும், ஏன்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே போகம் பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ஷோல்டரில் அப்படியே சாஞ்சு படுத்துக்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் போகமுக்கு வந்து ஃபீல் ஆகுது டேங்க் வந்து தூங்கிட்டான் அப்படின்றது வந்து ஃபீல் ஆகுது. ஸோ தூங்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே திரும்பி அவங்களோட தலையில் வந்து போகம் வந்து ஒரு கிஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்துட்டு நல்ல வேலை டேங் தூங்கிட்டு இருக்கா இல்லையா, ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் பிரேவ் இருக்குது, கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஜென்டிலான ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, தன்னால் இது மட்டும்தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஸோ கொடுத்துட்டு ஐ லவ் யூ டேங், நான் எப்போவுமே உனக்காக இருப்பேன் அப்படின்ற மாதிரி மட்டும் முணுமுணுத்து பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. இப்போ விடின்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரியல, தான் எப்போ பெட்டுக்கு வந்தேன்றது புரியல. தலை ரொம்ப வலிக்குது, அம்மா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அப்படி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தா வந்து மண்டே மார்னிங் இது. ஸோ அதனால் திரும்ப கேம்புக்கு போகணும். ஸோ அதனால் டேங் வந்துட்டு ஆனால் கேம்புக்கு போகல. ஜெனி வந்து தூங்கிட்டு இருக்காங்க, ஜெனி பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. கேம்புக்கு போகணும், என்ன பண்ணணும் எது எதுவுமே மண்டையில் ஓடவே இல்லை. அமைதியாக உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறமா யாரோ கதவை தட்டுற ரூம் டோரை தட்டுற சத்தம் கேட்குது. இன்னும் தட்டிட்டு திறந்துட்டு நம்ம போகம் உள்ளே வராங்க. வந்துட்டு நம்ம டேங்கை பார்த்துட்டு போகம் வந்து ஆல்ரெடி ட்ரெயினியோட யூனிஃபார்மில் இருக்காங்க. யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட கேட்க, டேங் வந்துட்டு வரணும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ட்ரெயினர்கிட்ட மாட்டாமல் இருந்தால் சரி சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போகம் போகிறாங்க. என்னென்னா டேங்க் வந்து ஒரு விஷயம் புரியல, காலையிலேருந்து யுங்கியை காணும், யுங்கி எங்கே போனார்னே தெரியல, எதுவுமே சொல்லிட்டு போகல, காலையிலேருந்து காணும். அதுவுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அட்லீஸ்ட் வந்துட்டு இது பிரேக்ஃபாஸ்ட்டாவது ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. ஆனால் டேங்க் வந்து குக்கிங் பெருசாக ஒன்றும் தெரியாது, ஆனால் கொஞ்சம் ஜென்ரலாக பேசிக் தெரியும். ஸோ ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக திடீர்னு யாரோ கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம யுங்கி வராங்க. ஹயாங் அப்படின்னு சொல்லி டேங் வந்து எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் கேட்டுகிட்டே இருக்கல, எங்கே ஏன் போனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க, வந்து இந்த சத்தெல்லாம் கேட்டு ஜெனி வெளியில் வந்துடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, நம்ம யுங்கியை பார்த்தா அப்படியே வேர்த்து ஊற்றி எங்கேயோ ஓடி வந்து அப்படி இருக்கும். ஸோ வேர்த்து ஊற்றி ரொம்ப டயர்டாக சேரில் வந்து உட்காந்து தண்ணி எடுத்து மடக்குன்னு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. டேங், நீ லாஸ்ட் டேட் நீயும் போகமும் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், அதனால் வந்துட்டு நான் தானே அண்ணன், நான் தானே உங்களை பார்த்துக்கணும், ஸோ என்னால் இது பண்ண முடியுமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக பக்கத்தில் இருக்க போர்ட்டுக்கு போனேன், அதாவது துறைமுகம் இருக்கு இல்லையா, கப்பல் உள்ள. ஸோ அங்கே போனேன். அங்கே போயிட்டு ஏதாவது ஷிப் இருக்கான்னு கேட்டேன். கரெக்டாக வந்து 10 PM வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு ஷிப் இருக்குது. ஸோ அதில் போகணுன்னா கரெக்டாக வந்து ஜென்னியோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜென்னியும் டேங்கும் அப்படியே பார்த்து ஒருத்தர் முழிக்கிறாங்க. ஆனால் ஹயாங் அதுக்கெல்லாம் காசுக்கு எங்கே போகிறது அப்படின்னு நம்ம டேங் கேட்க, யுங்கி இருந்துட்டு டக்குன்னு அவங்களோட பேக்கெட்லேருந்து கொஞ்சம் நிறைய காசு எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க. அது வந்துட்டு அந்த காசு வந்து போதுமானது, அதாவது ஆஸ்திரேலியா இங்கேருந்து அந்த டிக்கெட் இருக்கும் இல்லையா அந்த ஷிப்புக்கு, ஸோ அந்த டிக்கெட்டு அங்கே போய் அவங்க வீடு வாங்குற அளவுக்கு அந்த காசு போதும். ஸோ அவ்வளோ காசு இருக்காங்க. அதை எடுத்து வந்து டேங் கிட்ட வந்து காமிக்கிறாங்க நம்ம யுங்கி. டேங் வந்துட்டு இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்க, உடனே யுங்கி வந்துட்டு அது என் இன்கம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சது, எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த காசு உதவுன்னு, அது இன்றைக்கி வந்து உதவுது அப்படின்ற மாதிரி நம்ம யுங்கி சொல்ல, டேங்க் வந்து சந்தோஷமாக இருக்குது, அட்லாஸ்ட் கொஞ்சமாவது காசு இருக்குல்ல. பட் டேங் வந்து தயாராக இல்லை, இங்கேருந்து போகிறதுக்கு தயாராக இல்லை. ஜியான் விட்டுட்டு போகிறதுக்கு, கேப்டன் விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, முடியவே முடியாது. ஒருவேளை பழைய டேங்காக இருந்திருந்தால் இங்கேருந்து தப்பிச்சு போகணும், இந்த காசை பார்த்தோன்னே தப்பிச்சு போகணுன்னு தான் யோசிச்சிருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற பழைய டேங் இல்லை. ஸோ அவருக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ வந்துட்டு ஆனாலும் வந்துட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க இல்லையா, அண்ணனும் தங்கச்சியும் 2 பேர் போகிறாங்க. ஸோ அவங்க ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதனால் அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் எங்கள் அண்ணனையும் தங்கச்சியும் அனுப்பி விட்டுட்டு கடைசியாக ஒரு தடவை உங்களை பார்த்து ஹக் பண்ணிவிட்டு நான் அவங்கள அனுப்பி விட்டுட்டு தான் போவேன் அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ வந்து அவங்க ட்ரைனிங்க்கு போகலை. ஸோ இவங்க 2 அனுப்ப போகிறாங்க. ஸோ ஜெனி வந்துட்டு அழுகிறாங்க, அண்ணா நீயும் என் கூட வரலாம்ல, நான் ஏன்னா வரமாட்டேன் அப்படின்னு டேயாங்க பார்த்து அழுகிறாங்க. ஆனால் டேயாங்க போகிறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு போர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க, ஷிப்பை எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஷிப்லாம் வந்துடுச்சு, வரப்போகுது. ஸோ அதுக்காக நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜெனி வந்து எவ்வளவோ அழுகிறாங்க, வந்துருன்னு. நம்ம யுங்கியும் சொல்கிறாங்க, வந்துரு, இங்கே இருந்திருந்தால் நம்ம அப்பா உன்னை சும்மா விட மாட்டார், ஏதாவது செஞ்சிருவார் அப்படின்றது சொல்கிறாங்க.
பட் வந்துட்டு டேயாங் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட தயாராக இல்லை. அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கும் வரணும்னு ஆசை தான், என்னால் கண்டிப்பாக வர முடியாது, எனக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது, ஆனால் அது இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது, பட் பார்த்து சேஃபாக இருங்க, வேணும்னா உங்கள் பேர் கூட மாற்றிடுங்க, அதனால அவர் உங்களை கண்டுபிடிக்க பிடிச்சிருவாரு, ஸோ உங்கள் பேரை கூட மாற்றிடுங்க, ஸோ போய் சேஃபாக இருங்க, உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க மூஞ்செல்லாம் மறைச்சிருக்காங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ், மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு தான் வந்து ஸ்கார்ஃப்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து ஜெனி வந்துட்டு டேயாங்கிட்ட ஹக் பண்ணி அழுகுறாங்க. டேயாங்கும் வந்துட்டு ஜெனியை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்கி வந்து டேயாங்கை ஹக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டேயாங் வந்து பார்க்குறாங்க ஜெனி யாரையும் ஒருத்தவங்களை பார்த்துட்டு இருக்கிறத. ஸோ திரும்பி பார்த்தா வேறு யாரும் கிடையாது, ஜிம்மின் தான். ஸோ நம்ம டேயாங் வந்துட்டு இந்த நிமிஷத்தில் வந்து ஜெனியை கண்ட்ரோல் பண்ணணும்னு தோணலை. ஸோ வந்துட்டு ஜெனியை பார்த்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜெனி வந்துட்டு எங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், படித்து முடிக்கிற வரைக்கும் யாரையும் லவ் பண்ணக்கூடாதுலாம் சொன்னேன், ஆனால் இந்த நிமிஷம் நான் உன்னை நிறுத்த விரும்பலை, போய் சொல்லு, உன் மனசில் என்ன தோணுதோ எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று ஜெனியும் வந்துட்டு அண்ணனே பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம ஜிம்மினை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்கி வந்து பின்னாடி இருந்துட்டு வளர்ந்துட்டா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்கிக்கு வந்து ஜெனி வந்து ஒரு பேரண்ட் மாதிரி, ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு பார்த்து வளர்த்துருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது குழந்தையா பார்த்து ஒருத்தி வந்து இப்போ வந்து பொண்ணாக மாறிட்டா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ சொல்கிறாங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான் இல்லை அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து இவங்கக்கிட்ட சொல்ல, இவங்கி டேயாங்கை பார்த்துட்டு, இங்கே பாரு, இதுதான் நான் உங்ககிட்ட முதல் கடைசியமாக சொல்கிறது, இதுக்கப்புறம் உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்கக்கூடாது, இது வந்து உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் டேயாங்க்கு தலையாட்டுறாங்க. சரி அப்போ ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பிங்கி ப்ராமிஸ் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம சுண்டு விரலையும் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி சுண்டு விரல் காமிக்க டேயாங்க்கு சிரிப்பு வந்துடுது. ரொம்ப சைல்டிஷாக இருக்குது, பட் அது ரொம்ப பியூர், அது மாதிரி லவ்வோட இருக்குது. ஸோ 2 பேரும் வந்து டேயாங்கும் வந்து அந்த ஃபிங்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேர் சேர்க்கிறாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து கரெக்டாக ஷிப்பும் வந்துடுது. ரொம்ப பெரிய ஷிப், நிறைய பேர் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒன்று பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஜெனி போகிறதுக்கு முன்னாடி சொல்கிற கடைசி வார்த்தை, நம்ம திரும்ப பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டேயாங்கை பார்த்து. அது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், பட் யாருக்குமே அதுக்கிட்ட ஆன்சர் இல்லை. ஏன்னா டேயாங்குக்குமே அது ஆன்சர் இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுனே டேயாங்குக்குமே தெரியல. அதுக்கு அவருக்கே அதுக்கான பதில் இல்லைனாலும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் வந்து பேடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அது நடக்க போகிறது இல்லை அப்படின்னு, திரும்ப பார்க்க போகிறது இல்லைன்னு தெரியும். பட் இருந்தாலும் சொல்லி வைப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்து ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஜெனி வந்துட்டு வெளியில் நின்று பார்த்துட்டு கத்துறாங்க, நீ வந்து என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீ திரும்ப என்னை பார்ப்பேன்னு, கண்டிப்பாக நீ என்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. டேயாங் வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த ஷிப்பை எடுக்கிறாங்க. இந்த கப்பலும் போகுது. ஸோ கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கண்ணு கெட்டாமல் மறைஞ்சு போகும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் சொந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி தானே. ஸோ வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா ஜிம்மின் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜிம்மின் வந்துட்டு ஃப்யூச்சரில் இருக்க ஜிம்மினோட யங்கர் வெர்ஷன் மாதிரி இருக்குது, சின்ன பையன் மாதிரி. ஸோ வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு அவங்க ஜிம்மின் தான் ஞாபகம் வருது. பார்த்து ஜிம்மினை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு சிரிக்கிறாங்க. நீ என் தங்கச்சியை விரும்புறியா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுடுறாரு. உடனே நம்ம ஜிம்மினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தயங்கி சார் எஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல தயங்கி சொல்கிறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு போயிட்டு அவங்க தலையை வந்து இந்த கை வச்சு ஆட்டுவாங்க இல்லையா, ஸோ முடியை வந்து கோதி விடுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என்ன சாருன்னெலாம் கூப்பிட வேண்டாம், நான் என்ன சோல்ஜர் ஆகலை, ஜஸ்ட் என்ன ஹயாங்குன்னு கூப்பிட போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு நம்ம ஜிம்மினாவும் சிரிக்கிறாங்க. ஜிம்மினாவுக்கு லைட்டாக ஒரு ஹக் கொடுத்துட்டு சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. டேயாங் போகிற வழியில் யோசிச்சுட்ருக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க சேஃபாக இருப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை விட்டுட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ஜங்குக்காக நினைக்கும் போது எனக்கு ஓகே, சந்தோஷமாக தான் இருக்குது, நான் அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, ஸோ வந்து இப்போ தான் வந்து கேம்புக்கு போகணுங்கிறதே மைண்டுக்கு வருது. ஸோ கேம்புக்கு எப்படி போக போகிறார், ஃப்ரெண்டு கேட்டு வழியாக போனான்னா செத்துட்டாரு. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. இங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் பேக்ரவுண்டில் வந்து இந்த மழை சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. நானும்
கேட்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறேன், பட் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் கீழே தான் வந்து ரொம்ப எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் மொட்டை மாடிக்கு வந்தால் இங்கே மழை சத்தம் அதிகமாக கேட்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் அதை இக்னோர் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் மட்டும் கேளுங்க. சரி வாங்க கதையை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கடவுளே ஆண்டவரே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவர் இருக்கும் இல்லையா, காம்பவுண்ட் சுவர், அதை எகிரி குதிச்சாவது போயிடலாம். அப்படி போனால் வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்காது இல்லையா, ஸோ அதனால் வந்து எகிரி குதிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு டேங் வந்து காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறிடுறாரு. ஏறினதுக்கப்புறம் தான் ஏறி உட்காந்துட்டு பார்க்குறாரு. கீழே வந்து ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, கீழே இறங்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டேங் வந்து அவரே திட்டுறாரு, என்ன அப்படி பண்ணுற, நீ மிலிட்ரியில் சோல்ஜராக போகிறாடா, பி பிரேவ் மேன், எப்படியாவது குதிச்சிட்றான்னு அவரே திட்டினாலும் அவரால் முடியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நடுங்கிட்டே மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. கடவுளை என்னடா பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு நல்ல நேரம் கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஹால்வேல வந்துட்டு போகம் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. போகம் பார்த்தோன்னே தான் உயிரே வருது. அப்பாடா வந்துட்டான்டா என் மச்சான், என்னை காப்பாற்றுறதுக்கு என் மச்சான் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுக்க போகம் வந்து திரும்பி பார்க்குறாங்க, யாரையுமே காணும், அக்கம் பக்கத்தில் யாரையும் காணும். ஏன்னா வந்து வால் மேலே டேங்கு உட்காந்துட்டு இருக்காரு. மேலே பார்த்தா தான் தெரியும். ஸோ அவர் மேலே பார்க்கல, அக்கம் பக்கத்தில் சுற்றி பார்க்குறாரு, யாருமே காணுன்றது. திரும்ப நடக்க ஆரம்பிச்சோடனே திரும்ப பாரு அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ வந்துட்டு யாரா கூப்பிட்ற, ஏதோ பூதங்கீதம் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கழுத்தில் சில்வை போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து கெட்டுமே இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. கடவுளை அப்படின்ற மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு, யாரையுமே காணும். யாரா கலாய்க்கிறீங்க, இங்கே பாருங்க நான் பயப்படலாம் இல்லை சரியா, யாருக்கு கலாய்க்கிறது அப்படின்ற மாதிரி போகம் கேட்க உடனே வந்துட்டு டே இங்கே பாடுறா மேலே பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டக்குன்னு போகம் வந்துட்டு மேலே பார்க்குறாங்க. பார்த்தா டேயாங் வந்து மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீ என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போகம் போயிட்டு 2 கை இப்படி விரிச்சிட்டு நிற்கிறாங்க. இந்த ஷாருக் கான் போஸ் இருக்குல்ல, 2 கை இப்படி விரிச்சிட்டு நிற்பாங்க, ஸோ அந்த மாதிரி விரிச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, குதி நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் விளையாடுறியா அப்படின்ற மாதிரி, நீ என்னை நம்புற இல்லை, குதி நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை 2 விரிச்சிட்டு அப்படி நிற்கிறாங்க. போகம் வந்து டேயாங்க வந்து குதிக்கிறாங்க. குதிச்சவங்கன்னே கீழே விழுக போயிடுறாங்க. நல்லா ஃபார்ச்சுனேட்லி நம்ம போகம் வந்து பிடிச்சிடுறாங்க, கட்டி பிடிச்சி அவங்கள கீழே நிற்க வச்சிடுறாங்க. இன்னொன்னே யாரோ ஆம்பளை பையன் அழுத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க போகம் பார்த்து டேயாங் கேட்க, நான் அழுகலே கண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி 2 பேர் வந்து இப்படி சிரிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ பயந்து இருக்கிற எல்லா கடவுளையும் கூப்பிட்ட மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி போகம் டேயாங் சொல்ல, போகம் வந்துட்டு அதுவா நான் பேய்கி வந்துச்சோன்னு பயந்துட்டேன்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் கேட்க உடனே போகம் வந்துட்டு யாரும் இவ்வளோ அழகான ஒரு பேயை பார்த்துருக்க மாட்டாங்க. டே அப்பா ஷபா விட்ரா சாமி, போதும் உன்னோட விட்ரா படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ தூரத்துலேருந்து மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா டேயாங்கோட ட்ரெயினர் தான், அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து கூப்பிட்றாரு டேயாங்க அவ்வளோதான் நிமிஷம் மூச்சு பேச்சே நின்று போயிடுது. பார்த்துட்டாரு, செத்தந்த அன்னைக்கு தொலைஞ்சோம், அவ்வளோதான் முடிஞ்சோம் அப்படின்ற மாதிரி டேயாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ட்ரெயினர் வந்து கிட்ட வர்றாரு. கிட்ட வந்தோடனே டேயாங்க வந்துட்டு குட் மார்னிங் சார், குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்ல, இட்ஸ் ஓகே நீ அதெல்லாம் ஒன்று சொல்லாண்டா, நான் நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் உனக்கு வந்து எக்ஸ்கியூஸ் தரேன், நான் எதுவுமே இது கேட்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா பற்றி நான் கேள்விப்பட்டேன், என்னோட அனுபவங்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ டேயாங்க்கு வந்துட்டு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் வந்துட்டு இல்லை போகம் காலில் வந்து என்கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான், ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் தரேன், நீ போயிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டேயாங்க்கு வந்து இப்போ தான் உயிரே வருது. ஸோ அவர்கிட்ட வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா போகம் வந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்னடா ஏன்டா அப்படி விழுந்து சிரிச்சிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டால், இப்போ நீ பனிஷ்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய வாழை எட்டி குதிச்சு வந்தியா, ஆனால் அவருக்கு தான் முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியுமே, நீ கேட் வழியாக வந்திருந்தாலே அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகம் வந்து நடந்தது நினச்சி சிரிச்சிட்டு இருக்க. டேயாங் வந்துட்டு போகிறாரு. போய் போகமோட கிட்ட
கிட்ட போய் பின்னாடியே ஒரு அடி சொப்புன்னு வச்சுட்டு உனக்கு தேவைடாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அப்படி ஓடினவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்றுட்டு திரும்பி ஆனால் இன்னைக்கு தேங்க்யூ போகம் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. போகம் வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளி பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேங் வந்து அவ்வளோ க்யூட்டாக அழகாக திரும்பி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அவருக்கு அது கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அச்சோ அழகு பிள்ளை எனக்கு கொள்றதுக்கு இப்போ விட்டுருக்காங்க அப்படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும் வந்து அவருக்குள்ளேயே அவரே சொல்லிட்டு அவர் அப்படியே நடந்து போகிறாரு. இப்போ கரண்ட்டாக ஒரு ஆஃப்டர்நூன் ஓகேவா. ஆஃப்டர்நூனில் வந்து டேங் வந்து மெகாஃபோனில் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் கேட்டது உண்மைதானா அப்படின்ற மாதிரி டேங் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின் வந்துட்டு ரொம்ப நேரமாக டேயாங்க காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் ஃபுட் வைப்பாங்க இல்லையா. ஸோ கிறிஸ்டின்ஸ் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்கள்ல, அந்த நிறைய விதமான ஃபுட்ஸ் வச்சுட்டு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. டேயாங்க காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணம் வரப்போகிறது. கேப்டன் ஜியோன் வரப்போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் மேபி இந்த பாட்டு முடித்தா அடுத்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், இல்லை இந்த பாட்டோட எண்டு பார்ப்போம். டைமிங்கை பொறுத்தது 40 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கே வந்துடுவார். அப்படி நாளான்னைக்கு தான் ஓகேவா. நாளைக்கு வீடியோ வராதுல்ல. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த டைம் வரப்போகுது. வெயிட் அண்ட் வாட்ச். போகம் எங்கடா போனான் டேங் ரொம்ப நேரமாக தேட்டரை காணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் ரூமுக்கு போயிருந்தான், ரூமில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இருந்தாலும் போய் கூட்டிகிட்டு வாடா, அவன் சாப்பிட வேண்டாமா, இங்கே பாரு இவ்வளோ பெரிய விருந்து இருக்குது, அவனை மட்டும் காணும் அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன சொல்ல, உடனே நம்ம போகம் வந்து நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிற என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு திரும்ப உட்காந்து ஒரே ஒரு லெக் பீஸை மட்டும் எடுத்து சாப்பிட்றாரு. உடனே சின்ன வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க, நான் போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல, போடா அப்படின்ற மாதிரி துப்பி அனுப்பிச்சி விட்றாங்க. போகம் வந்து அப்படியே அந்த பீஸை சாப்பிட்டுட்டே அப்படியே ரூம் போகிறாங்க. ஸோ போகிற வழியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா டேயாங் வந்து ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக அவங்க பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக ஒரு குட்டி பவுட்ரு இருக்குல்ல, நம்ம தூங்கும்போது அந்த குதிச்சு வச்சுட்டு தூங்கிட்டு இருப்போம்ல. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. போகும் போய் இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, அது கிறிஸ்மஸ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு இப்போ தான் டேயாங் வந்து கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறாங்க. ஸோ வந்து போகம் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ கொஞ்சமாவது இப்போதே நிம்மதியாக தூங்குறான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஆனால் அவர் போயிட்டு அப்படியே அவரோட பெட்டுக்கு பக்கத்தில் தலைமாட்டில் உட்காந்துட்டு அழகாக அப்படி டேயாங்க ரசிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரே ஒரு முடி மட்டும் அப்படியே வந்து டேயாங்கோட கண்ணு அந்த மூஞ்சை மறைக்கிற மாதிரி முன்னாடி வந்து விழுகுது. ஸோ வந்துட்டு போகம் வந்துட்டு அப்படியே அந்த முடியை வந்து அழகாக எடுத்து ஒதுக்கி அவரோட காதோட சேர்த்து விடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே டேயாங்க பார்க்குறாங்க. லைட் எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. பட் விண்டோஸ் வழியாக வந்துட்டு 3 லைட் இருக்குல்ல, அந்த நிலா வெளிச்சம் அது வந்து உள்ளே விழுகுது. ஸோ அந்த நிலா வெளிச்சத்தில் அப்படியே டேயாங்க வந்து பார்க்க அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பவுட்டோட ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு போகம் வந்துட்டு அவங்களாலே ஸ்டாப் பண்ண முடியல. அவங்க பார்த்தோன்னே அவ்வளோ பெரிய சிரிப்பு வருது போகமோட ஃபேஸில். அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எப்பட்றா ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளோ அழகாக இருக்க முடியும் தூங்கும்போது கூட அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. அப்படியே சிரிச்சுட்டு அழகாக பார்த்துட்ருக்க அந்த சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சு போகுது. ஏன்னா வந்து டேயாங்கோட கையில் டேயாங் வந்து ஜங்குக்காக செஞ்சாங்கன்னு அந்த ஸ்கார்ஃப், அந்த ஹேண்ட்மேட் கர்ச்சீஃப். ஸோ அது வந்து கட்டி பிடிச்சிட்டு அது இறுக்கி நெஞ்சோட கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. போகம் வந்து இதை பார்க்கும்போது அவருக்கு அப்படியே மனசுலாம் வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்ததுன்னு தெரியும், பட் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளே அவங்களுக்கு என்ன ஓடிட்டுருக்குன்னா, எனக்கு தெரியும் டேயாங் நீ வந்துட்டு இன்றைக்கி கிறிஸ்மஸ் கூட செலிப்ரேட் பண்ணாமல் ஃபீஸ்ட்டு கூட வராமல் தூங்குறதுக்கான காரணம் நாளைக்கு கேப்டன் வரும்போது அவரை வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தானே இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கிட்டேன். நாளைக்கு அவர் வரும்போது போர்ட்டுக்கு போகணும், போய் அங்கே அவரை வெல்கம் பண்ணணும், அதனால தானே நீ சீக்கிரமாக தூங்கினேன். யாருக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் கிடையாது, கேப்டன் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருத்தங்க கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அந்த கேப்டன் எப்போவுமே உன்னை வந்து ஹர்ட் பண்ணிடவே கூடாது, உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன் கூடவே இருக்கணும். யார் இருக்காங்க இல்லைன்னா எனக்கு தெரியாது டேயாங், நீ எனக்கு லவ் கொடுக்குறியா இல்லையா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், உனக்காக இருப்பேன், அது மட்டும் நீ எப்போவும் மறந்துடாத அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டு அது டேயாங் அப்படியே ரசிச்சுக்கிட்டு டேயாங்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து அழகான ஒரு ஜென்டிலான ஒரு கிஸ், பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அழகான ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க.
தப்பு தான், என்னதான் இருந்தாலும் இது தப்பு தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அவரால் செய்யக்கூடிய விஷயம் அது ஒன்று தானே. பட் வந்துட்டு அவரோட இன்டென்ஷன் வந்து தப்பு கிடையாது இல்லையா. ஸோ இன்னொருத்தங்க லவ் பண்ணுற பையன் அன்னைக்கு தலையில் கிஸ் பண்ணதோ இல்லை வந்து இப்போது இங்கே கிஸ் பண்ணுறது, நெத்தியில் கிஸ் பண்ணுறது எல்லாம் வந்துட்டு தப்பு தான். பட் இருந்தாலும் அவங்களோட நோக்கம் தப்பு கிடையாது. அந்த விதத்தை தப்பான எண்ணத்தில் ஒன்றும் ஒரு பண்ணலை. இது ரொம்ப கேரிங் பியூர் லவ் மட்டும்தான். இது அவ்வளோ தப்பு ஒன்றும் கிடையாது. ஐ ஹோப் நீங்கள் லிசன் பண்ணிகிட்டு இருக்க யாரும் இது தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃபைன். அப்படி பேக் டு த ஸ்டோரி. இப்போல்லாம் நம்மளோடது எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் தெரியுமா. அந்த பிரபஞ்சத்தில் ஒரு குட்டி புள்ளி தான் நம்மளோட பூமி. அந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்கும், தன்னை தானே சுற்றிக்கிட்டு சூரியனும் சுற்றி வரும். தன்னை தானே சுற்றும் போது பாதி அதாவது அந்த சூரியனோட கதிர் இருக்கு இல்லையா, ஸோ அது பூமி மேலே படும்போது நமக்கு காலையாக விடியும். கரெக்டு தானே? உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு நினச்சேன். பைத்தியம் மாதிரி பேசுறதில்ல, எனக்கே தெரியுது. ஏன்னா இன்னைக்கு ஜியோன்னு வராரு, அதனால தான் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். நான் அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட பேசணும், அவரை பார்க்கணும், அவரை கட்டி பிடிச்சிக்கணும், அவர் கூடவே இருக்கணும், அவர் எங்கேயுமே விட்டுடக்கூடாது. நான் இன்னமும் லூசு மாதிரி விளையாடிட்டு இருக்கேன்ல. ஏன்னா என்னோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வெளியில் காமிக்கிறது கூட தெரியல. என் தாழ்ச்சி, என் கால் என் தரையிலே படலை தெரியுமா. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி ஜியான், என்னோட கேப்டன் திரும்ப வராங்களே. ஸோ வந்து கரெக்டாக இப்போ வந்துட்டு அங்கே வந்து ரூமில் கரண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்து பின்னாடி வந்து ஒரு சத்தம் கேட்குது. மேரி கிறிஸ்மஸ் டே அப்படின்ற மாதிரி இருக்க குரல் கேட்குது. திரும்பி பார்த்து வேறு என்ன கிடையாது, நம்ம நம்ஜூன் தான். ஸோ நான் வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு விஷ் பண்ணேன். பண்ணிட்டு அங்கே வந்துட்டு மேரி என்ன சொன்னீங்க? மேரி கிறிஸ்மஸ் டே இந்த உலகத்தில் தான் இருக்கியா இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கியா? நான் நேற்று நீ டின்னர் சாப்பிடவும் வரல, இன்றைக்கி கிறிஸ்மஸுங்கிறதே மறந்து போயிட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம நம்ஜூன் கேட்க டேங்க் வந்துட்டு ஓ இன்றைக்கி தான் கிறிஸ்மஸா அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்களுக்கு வந்து நம்ம கேப்டன் வராரு, அது மட்டும்தான். இன்றைக்கி வந்து கேப்டன் வராரு, அது மட்டும்தான். கிறிஸ்மஸ்ஸு எதுவுமே மைண்டுக்கு இல்லை. கேப்டன் ஸோ அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்குது. ஸோ கிறிஸ்மஸு கூட தலைவர் மறந்து போயிட்டாப்புல. ஸோ வந்து அப்படியே கன்ஃபியூசிங்காக நின்றுட்டுருக்கு. உடனே வந்து போகம் வந்து உள்ளே வராங்க. போகம் உள்ளே வந்தவங்க வந்துட்டு இந்த கேக்கில் ஐசிங் இருக்கும்ல, கேக் க்ரீம், விப்டு க்ரீம். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து டேங்கோட நோஸில் வந்து லைட்டாக குட்டியாக வச்சு விடுறாங்க. டேங் வந்துட்டு என்னடா பண்ணுற பண்ணி பைலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அடிக்கிறாங்க நம்ம போகம் போட்டு. நீ போகம் வந்துட்டு இப்பயாவது உயிரோடு தான் இருக்கியா, இந்த உலகத்தில் தான் இருக்கியான்னு பார்த்தேன், இல்லை கிறிஸ்மஸ் கூட மறந்துட்டு அப்படின்னா தலைவருக்கு வேற என்ன யோசனை? அது வந்து அது ஒன்றும் இல்லைடா, தங்களின் கவனம் எங்கோ உள்ளது அப்படின்ற மாதிரி போகம் வந்து கலாய்க்க. உடனே போட்டே அவங்க வந்துட்டு அப்படியே நம்ஜுன்ன கண்ணு காமிச்சிட்டு போய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனிவே மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு விஷ் பண்ணுறாங்க. சரி எல்லாத்துக்கும் பை பை, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங் கிளம்புறாங்க. இன்றைக்கி ஹாலிடே அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேங் வந்து எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது வந்து போகம் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. உடனே போகம் வந்துட்டு டேங்கோட காதுகிட்ட போயிட்டு டேங்கா இன்னும் கேப்டன் எந்த டயத்துக்கு வருவாங்கன்னு இன்னும் யாரும் அலௌன்ஸ் பண்ணலடா அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னும் போகம் நம்ம டேங்கு வந்து திரும்ப போகம் காதுகிட்ட போயிட்டு அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எவ்வளோ நேரம் வேணாலும் அவருக்காக வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கோட் ஒன்று போடுவாங்க இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க வெளியே. ஆனால் போகம் அவங்க வெளியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டதுக்கப்புறம் போகம் பின்னாடி கத்துறாங்க, வெளியில் ஆல்ரெடி பனி பொழிஞ்சிட்ருக்கடா, நீ போகாத குளிரும் அப்படின்ற மாதிரி கத்த. டேங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இட்ஸ் ஓகே நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் டேங்க நம்ம போகமுக்கு தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. பட் அவரும் சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ வந்து இப்போ டேங்க வந்து நான் போயிட்டே இருக்கும்போது யோசிக்கிறாங்க, கடவுளே நான் ஆண்டவரே, நான் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது கூட மறந்துட்டேனா, ஐயோ இந்த கேப்டன் என்ன மந்திரம் போட்டாருன்னே தெரியல, அவரை மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் என்னோடய அண்ணன், என்னோடய தங்கச்சி அங்கே ரீச் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக அவங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். எனக்கு உங்களை மிஸ் பண்ணுறேன், கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு பரவாயில்ல. இப்போதைக்கு எனக்கு வந்து கேப்டன் வேணும், கேப்டன் எனக்கு இப்போவே என்கிட்ட வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து போட்டுக்காக நடந்து போகிறாங்க. அந்த கப்பல் நிக்கோல துறைமுகம் அதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க.
கரெக்டாக டேயாங் வந்து போர்ட்டுக்கு ரீச் ஆகும்போது காலையில் 9 மணி. ஸோ வந்து கொஞ்சம் வந்து சூரியன் வெளிச்சம் இருக்குது. ஆனால் அந்த இது மட்டுமே போதாது. ஏன்னா அங்கே அவ்வளோ ஸ்னோஃபால் போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப குளிராக இருக்குது. அவர் போட்டிருந்தார் இல்லையா ஜாக்கெட், ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப தின்னான ஜாக்கெட் தான். அவர் ஸ்கார்ஃப்லாம் போட்டிருக்காரு கழுத்தில். பட் அதெல்லாம் போதுமானதாக இல்லை அவர் குளிர்லேருந்து பாதுகாக்க. பட் இருந்தாலும் எனக்கு இதை பற்றியும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியே 12 மணி ஆகுது. ஸோ 12 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் வந்து அமெரிக்காலேருந்து வரக்கூடிய ஷிப் வரவே இல்லை. அங்கே இன்னும் நிறைய பேர் மற்ற ஷிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ மற்ற ஷிப்லேருந்து வந்தவங்க இல்லை மற்ற ஷிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க போகிறதுக்கு. ஸோ அவங்களாம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ டேயாங் வந்துட்டு இப்போ 12 மணி ஆகிடுச்சா. ஸோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவே கொஞ்சம் லைட்டாக. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் திரும்பி பார்த்தா லக்கியிலே அங்கே ஒரு குட்டி கடை ஒன்று இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. ஸோ அது வாங்கிட்டு 1 மணி கரெக்டாக அவர் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பட் ஜங்குக்காக வெயிட் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது, பிடிச்சிருக்கு. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, சரி நம்ம ஜங்குக்கு வரும்போது எப்படி ரிசீவ் பண்ணலாம், அவர் எப்படி சியர் பண்ணலாம், அதுக்காக ஒரு ரிஹர்சல் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 5 4 3 2 1 அப்படின்ற மாதிரி அவங்க நடந்து அந்த குதிச்சு அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இவருக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு போல, இவன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து வியர்டாக பார்க்குறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ கும்பலாக இருக்காங்க, நடுவில் நம்ம பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுவும் அந்த காலகட்டத்திலலாம் எப்படி இருக்கும். ஒரு பாட்டி வேறு வந்துட்டு அவங்க சில்வர் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எடுத்து கையில் வந்து பிடிச்சிக்கிறாங்க. டேயாங்க பார்த்துட்டு டேயாங்க இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அது எதுவுமே வந்து பெருசாக மேட்டராக இல்லை. ஏன்னா ஜங்குக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஜங்குக்காக பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே போதும் அவர் எக்ஸைட்டடாக வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக 3 மணி ஆகிடுச்சு, சாயந்தரம் 3 மணி ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் ஜங்குக்கு வரல. பட் அதை தாண்டி நிறைய ஷிப் வந்துருச்சு. ஆனால் அமெரிக்காலேருந்து வரக்கூடிய ஷிப் இன்னுமே வரல. டேயாங்க வந்து கொஞ்சம் கூட ஹோப்பை இழக்காமல் அப்படியே அங்கே உட்காந்துட்டே இருக்காங்க. வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு இப்படி இருந்ததே இல்லை, யாருக்காகவும் இவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணது கிடையாது. ஈவன் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக கூட அவங்க வந்து இவ்வளோ வெயிட் பண்ணது கிடையாது. வரணும் அவங்கள மிஸ் பண்ணது கிடையாது, இவ்வளோ வெயிட் பண்ணது கிடையாது. பட் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லைஃப்பில் வந்து ஒருத்தங்களுக்காக இவ்வளோ எக்ஸைட்டடாக இவ்வளோ இதுவாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ டேயாங் வந்துட்டு அவங்க பென்டென்ட் கொடுத்தாங்க இல்லையா, நம்ம ஜங்குக்கு போகும்போது ஒரு பென்டென்ட். ஸோ அதை எடுத்து அவங்க கையில் அப்படி பிடிச்சிட்டு அதுக்கு கிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் அது வந்து அவங்க வேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு அதை கழட்டல. ஏன்னா வந்து அது சிம்பிள் ஆஃப் ஜங்குக்குன்றதை அவங்க பார்க்குறாங்க. ஜங்குக்கு நினைவாக அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கக்கூடிய பொருள் அது ஒன்று மட்டும்தான். ஸோ அதனால் அவங்க விட்டு ஒரு செகண்ட் கூட அவங்க விளக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ அது அவங்க இன்னும் அவங்க கழுத்தில் தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஜங்குக்காக அவங்க பண்ணாங்களே அந்த கர்ச்சீஃப், அந்த ஹேண்ட்மேட் கர்ச்சீஃப். ஸோ அதை எடுத்து அதையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ டேயாங்க்கு வந்து இன்னும் கையில் புண்ணும் ஆறவே இல்லை. இன்னும் அவங்க பண்ணும்போது அந்த இன்ஜுரி ஆச்சுல, ஸோ கையில் அந்த கிஃப்ட் பண்ணும்போது, ஸோ அது கூட இன்னும் ஆறவே இல்லை. பட் அவங்களுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. அவங்க ஜங்குக்காக நினச்சி ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி இன்னும் எக்ஸைட் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சமாக இப்போ மணி 7 மணி ஆகிடுச்சு, ராத்திரி 7 மணி ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே வந்து அந்த ஷிப் வரல. ஸோ வந்து டேயாங் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்க எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணுறது நிறுத்தலை. அவங்க பேஷன்ஸ் வந்து இன்னும் போகலை. ஸோ அப்படி வந்துட்டு அவங்களால நிற்க முடியல, காலில் வளர்க்க ஆரம்பிச்சு. ஸோ ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு இன்னும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தூக்கம் வேறு வருது, கொஞ்சம் லைட்டாக தூங்கவும் செஞ்சிடுறாங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு கரெக்டாக 9 மணி. ஸோ வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க, அமெரிக்காவோட ஷிப் வருது, அமெரிக்கன்லேருந்து வரக்கூடிய ஷிப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், டேயாங்க்கு வந்துட்டு குதிச்சு எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. ஸோ குதிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. தூரத்தில் வந்து பார்க்க முடியுது, அந்த ஷிப் வருது வந்து தெரியுது. டேயாங்க்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கு. இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தது எதுக்கு, இந்த தருணத்துக்காக தானே. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. டேயாங் அப்படியே நிற்கிறாங்க. அவங்க கையெல்லாம் நடுங்குது. ஜங்குக்காக செஞ்ச அந்த கிஃப்ட் எடுத்து கையில் பிடிச்சி வச்சுட்டு அப்படியே இந்த ஷிப்பை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க உதட்டில் வந்து வாயில் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க சிரிச்சிட்டே தான் இருந்திருக்காங்க ஹாப்பினஸில். ஸோ இருந்தாலுமே அந்த ஸ்மைல் இன்னும் அவங்க ஃபேஸை விட்டு போகலை. ஸோ அப்படி அந்த கர்ச்சீஃபை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ எல்லோரும் 1 by 1 அந்த ஷிப் வந்து நிற்குது. எல்லோரும் வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ தட் அவங்க ஜங்குக்கு மிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கவனமாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து டேயாங்கோட ஹோப் வந்து கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் பர்சன் அந்த ஷிப் அவுட் வெளியில் வந்தாச்சு. ஆனால் அது ஜங்குக்கு கிடையாது. லீஸா கூட வரல. ஸோ ஜங்குக்கும் வரல, லீஸாவும் வரல அந்த ஷிப்பில். ஸோ டேங்க் வந்துட்டு அவ்வளோதான், ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிடுது. எங்கே இன்னும் காணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் உங்கள் ஹோப்பை இழக்க விரும்பலை.
அவங்களுக்குள்ளே அவங்க சொல்லிக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னொரு ஷிப் வரும், அதில் கண்டிப்பாக ஜங்குக் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே ஹோப் கொடுத்துட்டு திரும்ப போய் அந்த பெஞ்சில் உட்காடுறாங்க. பட் இப்போ வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு எனர்ஜி அவங்களுக்கு கிடையாது. நிஜமாக ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்டா வரல, எதுக்கு வரல அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சும்மாவே குளிர், ஸ்னோஃபால் டைமு. ஸோ அப்படி இருக்கும்போது பனிப்பொழிவுங்கும்போது இவங்க உட்காந்துட்டே இருக்கங்காட்டி காலைலேருந்து நைட் வரைக்கும் இருக்காங்க இல்லையா? ஸோ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருது, எக்ஸ்ட்ரீம் குளிர் போயிடுது. ஸோ தேங்கால் சுத்தமாக முடியல, குளிர் தாங்க முடியல. ஐயோ குளிருதே குளிருதே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. பட் அங்கேருந்து போகலை, அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க மனசுக்குள்ளே ஜங்குக் ஜங்குக் எங்கேப்பா இருக்க, இவ்வளோ நேரம் ஆச்சு, நாளை காணும், உனக்காக நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, சீக்கிரம் என்கிட்ட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியல. நைட்டு 11 மணி ஆகிடுச்சு. ஸோ அவங்களால முடியல, அங்கே பெஞ்சிலே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் டேங் வந்து ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ டேங்காக அங்கே ஒரு மனுஷன் டேங் வந்த நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம போகம். ஆமாம், டேங் பின்னாடியே வந்துருப்பார். டேங்க்கு தெரியாமல் ஒரு 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 ஓரமாக ஒளிஞ்சிட்டுன்னு டேங்கே காலிலேருந்து இப்போ வரைக்கும் இவங்களாவது ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் போகம் வந்து டேயாங்க் வந்து சேஃபாக இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால டேயாங்க் பின்னாடி வந்து காலிலேருந்து நைட் வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருந்திருப்பார் மனுஷன். ஸோ இப்போ வந்துட்டு ஓகே 11 மணி ஆகிடுச்சு, ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு, இதுக்கு மேலே ஷிப் எதுவும் வரப்போகிறதில்ல அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து டேயாங் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு டேயாங் கிட்டே போகிறாங்க. டேயாங் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ வந்துட்டு கிட்டப்படி டேயாங் எந்திரா அப்படின்ற மாதிரி எழுப்புறாங்க. டேயாங் வந்துட்டு அப்படின்ற மாதிரி மட்டும் தூக்கத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் இல்லை நான் வரமாட்டேன், நான் ஜங்குக்கு வந்தால் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகம் வந்துட்டு அவர் வரமாட்டார் டேயாங், ஈவன் ஆஃபீஸர்ஸ் கூட தெரியல, அவர் வந்து வரலை, கான்ஃபரன்ஸ் கூட அவர் வெல்கம் கான்ஃபரன்ஸ் கூட அவர் அட்டன் பண்ணல, அது ஏன்னு யாருக்குமே தெரியல டேயாங், முதல்ல நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முதுகுக்கு பின்னாடி தூக்கிக்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தூக்கிக்கிட்டு அவரோட போகம் போட்டிருப்பார் இல்லையா ஜாக்கெட், ஸோ அதை எடுத்து டேங்க் போர்த்தி விடுறாங்க. ஏன்னா டேங்க் ஆல்ரெடி குளிருது இல்லையா? ஸோ அவருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, டேங்க் குளிரக்கூடாதுன்னு போர்த்தி அவரை முதுகில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க டேங்க் வீட்டுக்கு போகும். ஓகே கைஸ், நான் இந்த பாட்டை இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வராது, நாளான்னைக்கு கண்டிப்பாக வரும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ எனக்கு கண்டிப்பாக முடியாது, நாளான்னைக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், போகம் கேரக்டர் வந்து உங்களுக்கு போக போக புரியும், போக போக புரியும்னு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட கேரக்டர்னு. சத்தியமாக முன்னாடி சொன்ன மாதிரி தான், டேஹுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்டோரியில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர், ரொம்ப மனசார ஒருத்தவங்களை பிடிக்கும்ல, ஒரு கேரக்டர் பிடிக்கும்ல, ஸோ அது வந்து போகம் கேரக்டர். சச் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். அப்புறம் வந்து ஜங்குக் ஏன் வரல அப்படின்றது வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் தெரியும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் எபிசோடில் ஜங்குக் வந்துடுவார். நான் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்துடுவார். ஸோ டோன்ட் வெரி. என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இனி போக போக பார்க்கலாம். ஸோ வந்து ஓகே ஃபைன், தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். சூன் போடுறேன். பை பை.